வரேங்க. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், நான் வண்டி கிட்ட சொல்லிட்டேன். வண்டி கிரீன் ரூம்ல இருக்காங்க. நீங்க அவங்கள பத்திரமா வீட்டுல டிராப் பண்ணிடுங்க. ஆபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு. நான் அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். அம்மா, யாராவது கிட்ட வந்தீங்க, இந்த அம்மா உயிரோட பார்க்க முடியாது. மிஸ்டர் சரவணன், this matter has taken a very serious turn. தப்பி ஓடிய 3 கைதிகளும் கலெக்டர் பானுவை கடத்திட்டு போயிட்டாங்க. நாம எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ரொம்ப முன்னெச்சரிக்கையோட நடந்துக்கணும். அந்த அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாம அந்த ஸ்கவுண்டர்ஸ் காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. இட்ஸ் a challenge to our department. ஹலோ ஹலோ, கமிஷனர் ஆஃப் போலீஸ்? எஸ், கமிஷனர் ஸ்பீக்கிங். சார், நான் தான் கலெக்டர் பானு பேசுறேன். அவங்க 3 பேர் என்ன கடத்தி அவங்க கஸ்டடியில வச்சிருக்காங்க. மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? ப்ளீஸ் டெல் மீ குவிக். அது சொல்ற நிலைமையில நான் இல்ல சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் கண்டினியூ ஸ்பீக்கிங். சார், இப்ப என்ன காப்பாத்த ஒரே வழி அவங்க சொல்ற நிபந்தனைக்கு நீங்க கட்டுப்படுறதுதான். அவங்க 3 பேரும் அடுத்த நாட்டுக்கு போக நீங்க அனுமதிக்கணும். அவங்க அங்க போனதும் அந்த நாட்டு ஏர்போர்ட்ல என்ன விட்டுறதா சொல்றாங்க. சார், அவங்க நிபந்தனைக்கு நீங்க கீழ்பையாட்டி என் ஊருக்கு ஆபத்துன்னு எச்சரிக்கை பண்ணி சொல்றாங்க. மேடம், மேடம். சார், கலெக்டர் ரொம்ப புத்திசாலி. அட்மாஸ்பியர் சவுண்ட்ல இருந்து இடத்தை புரிய வச்சிட்டாங்க. ட்ரெயின் சத்தமும் கேக்குது, பிளேன் டேக் ஆஃப் சத்தமும் கேக்குது. சோ மீனம்பாக்கம் ஏர்போர்ட் கிட்ட ட்ரெயின் ட்ராக் பக்கத்துல இருந்தா அவங்க பேசியிருக்கணும். குட். யூ இமிடியட்லி ரஷ் தேர். எஸ் சார். நாங்க கலெக்டர் மூலமா எச்சரிக்கை பண்ணது உங்களுக்கு குறைக்கல போல இருக்கு. அதுதான் இன்னும் எங்களை பிடிக்க தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க முயற்சிக்கு எங்கள் ஆறுதல் பரிசு ஆயாவோட பணம். நாங்க விரும்புற மாதிரி எந்த தடையும் இல்லாம எங்களை வெளிநாட்டுக்கு போக அனுமதிச்சீங்கன்னா உங்க கலெக்டர் அம்மாவை உயிரோட பார்க்கலாம். இல்ல, யூ நோ வெரி வெல். bloody rogues. மிஸ்டர் சரவணன், எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. சார், அந்த 3 கைதிகளும் முன்கூட்டியே திட்டம் போட்டு தான் ஜெயில விட்டு தப்பிச்சிருக்காங்க. கரெக்ட். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அவங்களை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இஃப் யூ பர்மிட் மீ, ஜெயில் சூப்பரண்டை நேரா பார்த்து அந்த 3 கைதிகளும் எந்த செல்ல இருந்தாங்க, அவங்க கூட வேற யாராவது கைதிங்க இருந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கிறேன். கூட இருந்த கைதிகளுக்கு அவங்க போட்ட திட்டத்தை பத்தி நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். குட் ஐடியா. யூ மே ப்ரொசீட். எஸ் சார். His physical condition is quite all right. மிஸ்டர் கார்த்திக், நாளை காலையில கோர்ட் உங்களுக்கு சட்டப்படி கொடுத்த மரண தண்டனைய நிறைவேற்ற போறாங்க. இந்த லாஸ்ட் லெட்டரை படிச்சுட்டு ஒரு கையெழுத்து போடுங்க. What is your last wish? Last wish? ஸ்ரீதேவி கிடைக்குமா சார்? நியாயமானது எதுவானாலும் செய்து கொடுப்போம். நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட கண்களை நீதிதேவனுக்கு பரிசா கொடுத்தேன். கண்ணால பார்க்காம காதால கேட்கறத மட்டுமே வச்சு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீதிதேவனுக்கு கண்ணு கொடுத்த புண்ணியமாவது எனக்கு கிடைக்கட்டும். முருகன் கையில் இருக்கிறதுனால தப்பே செய்யாம இருந்த இந்த கைகளுக்கு விளங்க மாட்டீங்களே. நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த கையை வெட்டி முருகனுக்கு காணிக்கையா போட்டேன். அவனவ தன்னோட கடைசி தேடி தெரியாம தான் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான். But I am lucky. I know my death day. மிஸ்டர் சீனிவாசன், தப்பி ஒண்ணு 3 கைதிங்க எந்த செல்ல இருந்தாங்க, அவங்க கூட இருந்த கைதி யாரு? அவங்க 3 பேரும் திட்டம் போட்டு தான் தப்பிச்சிருக்கணும். அது விஷயமா அவங்க கூட அந்த கைதிக்கு ஏதாவது தெரியுமான்னு நான் விசாரிக்கணும். That is highly impossible. அந்த குறிப்பிட்ட குற்றவாளிக்கு நாளை காலையில மரண தண்டனை நிறைவேற்ற போறோம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் யாருமே அவரை சந்திக்க முடியாது, சந்திக்கவும் கூடாது. ஐயோ, சந்திக்க விரும்புற நானும் சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி தான். சட்டத்தை பாதுகாக்கிற உங்களுக்கு சட்டத்தை நான் ஞாபகப்படுத்தணுமா? நீங்க நினைச்சா முடியும். என் டியூட்டி என்ன பர்மிட் பண்ணலையே, நான் என்ன செய்யட்டும்? இவ்வளவு கண்டிப்பா நீங்க நிராகரிச்சா நான் என்ன செய்ய முடியும்? ரூல்ஸ் அப்படி இருக்கு. ஐ அம் சாரி. ஓகே, தேங்க்யூ. கார்த்திக்,
கார்த்திக், உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீ தீர்காயுசா இருப்ப. ஆமா, இன்னைக்கு ஆடி கிருத்திகை. சூரிய உதயத்திலிருந்து உனக்கு சூரிய தேசம் ஆரம்பம், ராஜயோகம். பயப்படாதே, பயப்படாதே. அறிவுகிட்ட முண்டோ, அவனை தூக்கு மேடை கொண்டு போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் உயிர் போக போகுதுயா. அந்த கடவுளே வந்தாலும் இனிமே அவனை காப்பாற்ற முடியாதியா. அடச்சி, உங்களுக்கு தான் அறிவே கிடையாது. என்னுடைய கிரகங்கள் பொய் சொல்லாது. அவனுடைய பிளானட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ். கவர்னர்ஸ் ஆர்டர். தூக்கு தண்டனையை நிறுத்தி இந்த கைதியை பரோல் லிஸ்ட் போறதுக்கு உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கேன். எஸ். ஓய் ராசிவலன், நீ கார்த்திக் விஷயத்துல சொன்ன ஜோசியம் பழிச்சிருச்சியா? என் கைய பாரியா? ஒரே நேரத்துல எல்லாரும் நீட்டினா நான் எப்படியா கைரேக பாப்பேன்? ஜெயிலருக்கு பாரியா? ஜெயிலர் சார், அடுத்த வருஷம் நீங்க பாய்லர்ல விழ போறீங்க. ரெண்டாவது வார்டன். ரிட்டையர்டுக்கு அப்புறம் கார்டன்ல தண்ணி ஊத்தணும். சார், என் கைய பாருங்க, எனக்கு முடி முளைக்குமா? ஐயோ, ரேகையும் வழுக்க, தலையும் வழுக்க. எந்த தைலமும் உனக்கு ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. நான் சின்ன வீடு செட் அப் பண்ணட்டுமா? ஐயோ, மூத்த பொண்டாட்டி உன்னை தொடப்பத்தாலேயே அடிப்பா. உனக்கு பின்யோகம் இருக்குது, நான் வர்றேன். ஏங்க, நான் எப்போங்க ரிலீஸ் ஆவேன்? கொஞ்சம் இழைச்சேன்னு வச்சுக்க, கம்பி வழியாவே போயிடலாம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ரேகா அப்படி சொல்லுது, நீங்க கம்பிய ஜாக்கிரதையா பாத்துங்க. எனக்கு பாருங்க, நவுருங்கயா, கம்மனு இருங்கயா. கார்த்திக், சிவராஜனுடைய கூட்டாளிகளும் கலெக்டரை கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க உங்க கூட ஜெயில இருந்தப்போ என்ன பேசினாங்க, எங்க தப்பிச்சு போக திட்டம் போட்டாங்கன்னு எனக்கு தெரியணும். ஓ, இதுக்காக என்ன நீங்க தூக்கு மேடையில இருந்து காப்பாத்துனீங்களா? ஆமா. அப்ப நீங்க கேட்ட விஷயத்தையெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன தூக்கல, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் சார். நீங்களே கண்டுபிடிங்க. கார்த்திக், உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன சார் செய்ய போறீங்க? அடிக்க போறீங்க? அடிங்க. எப்படி இருந்தாலும் சாக போறேன். அடிச்சு செத்தான, துடிச்சு செத்தான, எப்படி சார் ரைமிங்? சார், ஒரு நிரபராதியே தண்டிக்கப்படுறப்ப 3 குற்றவாளிகள் தப்பிக்கிறதுல தப்பு என்ன சார்? அவங்களை பிடிச்சி கலெக்டர் அம்மாவை காப்பாத்த நீ உதவினா, நீ நிரபராதி நிரூபிச்சுக்க நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன். சத்தியமா சார்? நிச்சயமா. அப்ப கண்டிப்பா அவங்களை பிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ. வா போலாம். குட். ஏமாத்திரியாடா.
கலெக்டர் அம்மா, கடவுளா பார்த்து உங்களை கையில ஒப்படைச்சிருக்காரு. கடல் தாண்டி போற வரைக்கும் நாங்க உங்களை விட மாட்டோம்.